சித்திரை ஒண்ணுதான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி முன்வைக்கிறவங்க ஆதாரமா என்னத்தை சொல்றாங்கன்னா, இந்த புராண கதைகளையும் தாண்டி நக்கீரன் எழுதிய நெடுநெல் வாடையில திண்ணிய மறுப்பின் ஆடு தலையாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலையும் சொல்றாங்க. ஆடு தலையாக அப்படின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, ஆடு முதலாக. இப்போ ஆடுங்கிறது மேஷ ராசியோட சின்னம். ராசியில சூரியன் இடம்பெயர்ற அந்த திசை எந்த மாதம் வருகிறதுனா சித்திரை மாதம் வருகிறது. அப்போ சித்திரை மாசம் தான் முதல் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு, அந்த ஆடு சிம்பல் காட்டுற அந்த மேஷ ராசி இடம்பெயர்ற சித்திரை மாதம் தான் தமிழோட முதல் புத்தாண்டா இருக்க முடியும், தமிழ் முதல் மாதமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரை மாதத்தை சொல்றாங்க. அதே மாதிரி தை மாசம் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்கிறவங்க சில இலக்கிய தரவுகளையும் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தைய திங்கள் தன்கயம் படியும் அப்படின்னு நற்றியில சொல்லியிருக்கிறதாகவும், தைய திங்கள் தண்ணிய தரினம் அப்படின்னு குறுந்தொகையில சொல்லிருக்கிறதையும், தைய திங்கள் தன்கயம் போல் அப்படின்னு புறநானூறுல குறிப்பிட்டிருக்கிறதையும், தைய திங்கள் தன்கயம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஐங்குறுநூறுல சொல்லியிருக்கிறதையும், தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ அப்படின்னு கலித்தொகையில சொல்லியிருக்கிறதையும் ஆதாரமா குறிப்பிடுறாங்க. இதுல என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா, இந்த வரிகள்ல சொல்லப்பட்டது எல்லாமே தை மாதத்தோட சிறப்புகளை பத்தி தான். அப்போ தை மாதமும் சரி சித்திரை மாதமும் சரி புத்தாண்டுங்கிறதுக்கான ஆதாரங்கள் சான்றுகள் எதுவும் தமிழ் இலக்கியங்கள்ல அவ்வளவா இல்லை. ஆனா தையும் சித்திரையும் புத்தாண்டா கொண்டாடப்பட்டிருக்கான்னு கேட்டா ஆமா, கொண்டாடப்பட்டிருக்கு. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு நாயக்கர் ஆட்சி காலத்துல சித்திரை தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டிருக்கு. அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில கிடைச்ச 300 ஆண்டு பழமையான கல்வெட்டும் தை மாதம் தமிழ் புத்தாண்டா கொண்டாடப்பட்டிருக்குங்கிறதையும் தெரிவிக்குது. சூரியன் அடிப்படையில் புத்தாண்டு காலக்கணக்கீடானது ஒரு ஆண்டை 2 அயனமா பிரிச்சு உத்தராயணம், அதாவது சூரியன் வடக்கு நோக்கி இடம்பெயர்ற மாதமான தையன்னு சொல்லியும், அதே மாதிரி தட்சிணாயனம், அதாவது சூரியன் தெற்கு நோக்கி இடம்பெயர்ற மாதமான சித்திரையும் குறிப்பிடுது. 2 மாதமுமே சூரிய நாள்காட்டியோட அடிப்படையில 2யுமே புத்தாண்டா கொள்ளலான்னு சொல்லிட்டு நவீன கால ஜோதிட அறிஞர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனா இத்தனை குழப்பங்களையும் தாண்டி சூரியனோட அடிப்படையிலும் சரி, பண்டைய தமிழ் இலக்கியங்களோட அடிப்படையிலும் சரி, மன்னர்களோட ஆட்சி அடிப்படையிலும் சரி, ஒரு குறிப்பிட்ட மாதம் தமிழ் புத்தாண்டா கொண்டாடப்பட்டிருக்கு. ஆமா, அது ஆவணி மாதம். 300 ஆண்டுகள் 600 ஆண்டுகள் சொல்லப்படுற சித்திரை தை இதற்கு முன்னாடியே சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு மாதத்தை புத்தாண்டா வச்சிருந்திருக்காங்கன்னா அது ஆவணி மாதம் தான். சூரியன் இடப்பெயர்வு அடிப்படையில தான் தமிழ் புத்தாண்ட சித்திரையினும் தையனும் சொல்றாங்க. அதாவது சூரியன் வடக்கு நோக்கி போற தை மாதத்தையும் சூரியன் தெற்கு நோக்கி போற சித்திரை மாதத்தையும் புத்தாண்டா சொல்றாங்க. ஆனா சூரியன் ஆட்சி செய்யற மாதம் எதுன்னு பார்த்தா அது ஆவணி மாதம். ஆவணி மாதம் தான் மடங்கள்னு சொல்லப்படுற சிங்க மாதம், அதாவது சூரியன் சிறப்பு செய்யற மாதம்.